படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த மூவில ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் விக்னேஷ் பாண்டியன் சாருக்கு இந்த நேரத்தில நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மூவில நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப டெடிகேட்டடா வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. படத்துல காமெடி வித் ஹாரர் மூவி, காமெடி எல்லாமே காமெடி வந்து நம்ம மொட்ட ராஜேந்திரன் சார் நடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தடவையும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆமா. இதுல எல் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமா கண்டிப்பா. மூவி நல்லா இருக்குங்க. தாராளமா பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலிஸோட பார்க்கலாம். நியூ கமர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு அப்ரிசியேஷன்ஸ் கொடுக்கலாம். எனக்கு காமெடி சீன்ஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. அண்ட் டைரக்டர் அதில் வந்து ஒரு சீன் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. யா யா இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குன்னா ராஜேந்திரன் சார் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து அவரோட நேச்சுரல் எஃபெக்டை இதில் கொடுத்துருக்காரு. தாராளமாக இதில் ஃபேமிலியில் பார்க்கலாம். பாசிட்டிவா நெகட்டிவ் ரோல் எதுவுமே இல்லைங்க. எவ்ரிதிங் ஆஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருந்தால் தான் எல்லாமே பாசிட்டிவ் அமையும். ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். தாராளமாக பார்க்கலாம். குழந்தைங்களே கூட்டு வந்து பார்க்கலாம். படம் உண்மையிலே அருமையாக இருக்குது. அந்த தலைப்பிலே கொஞ்ச நாள் பொறு தலைவான்ட்டு சொல்லியிருக்காங்க. காதல் வந்து தற்கொலை வந்து தீர்வில்லைன்னு அந்த படத்தை காட்டுது. அதே டைமில் சாவு தீர்மானிக்கும், நீ வாழ்க்கை தீர்மானிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவிதையே இருக்குது. அது போல் இளைஞர்கள் அத்தனை பேரும் அந்த படத்தை பார்க்க வேண்டிய படம் தான் இருக்குது. கோதண்ட அண்ணன் சார்லாம் ஒரு நல்லா காமெடி பண்ணிக்காரு. அவங்களாம் ஒரு நல்ல மாசு காமெடியன் தானே. அதனால் அதுக்கு வந்து பார்க்கலாம். அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட காலங்கள் கம்மியாக இருக்குது. அவருக்கு நிறைய கொடுத்தாங்களும் அவருக்கு நிறைய பண்ணியிருப்பார். கோதண்ட அண்ணன் நல்லா பண்ணியிருப்பார். ஆமாம், அதுதான் அது வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு உண்மை சமாச்சாரம். அது இந்த எத்தனையோ பேர் இந்த காதல் தோல்வியில் தற்கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க பேய் உருவமாக வந்து அவங்களுக்கு தான் யார் சொல்லணும், நான் எப்படிலாம் வாழக்கூடாதோ அப்படிலாம் நான் வாழ்த்துட்டேன், நான் இப்படி தான் வாழணும்னு சொல்லக்கூடிய எனக்கு மட்டும் தகுதிக்குது சொல்கிறாங்கல்ல. அப்போது இறந்த பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல உருவமாக சொல்ல முடியாது, பேய் உருவமாக தான் அந்த வந்து விஷயத்த சொல்ல முடியும். அதை தான் அது அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தலைவர் ஃபுல்லாக பேய் உருவமாக வந்து காதலை சேர்த்து வைக்கிறதுலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது படம். போர் அடிக்கிற மாதிரி இல்லை. 3 ஹவர் வந்து பொழுதுபோக்காக பார்க்கலாம். இதை வந்து வரலாற்று படைப்பு இதெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னா வந்து பார்த்துட்டு ஜாலியாக பண்ணிட்டு போகலாம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா படத்தை பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரேங்க. நல்லா இருக்குங்க. நல்லா காமெடியாக இருக்குது, நகைச்சுவையாக இருக்குது. உண்மையிலே அனைவரும் ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரான சீனோ வல்கரான ஒரு முக சுழிக்கிற மாதிரி ஒரு வசனங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இயக்குனர் அவர்கள் நல்லா பண்பட்ட இயக்குனர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. என் மொட்ட ராஜேந்திர சார் இன்டர்வல் பிளாக்லேருந்து தான் வராரு. அவர் வரும்போது ஒரு படி அப்படி மேலே அப்படி போகிற மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா இருக்குது. நகைச்சுவை நடிகர்கள் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை அவங்கவுங்க நிறைவாக பண்ணியிருக்காங்க சார். ஆமாம் ஆமாம் சார். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதான் அந்த மொட்ட ராஜேந்திரனோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டும் போது அப்படியே நம்ம இளைய தளபதி நடித்த படம் வந்து பாருங்கள், எந்த படம் உங்களுக்கு தெரியும், அந்த படத்தை வந்து அப்படியே காட்டுது. அப்படின்னும் போது அது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அப்போ பார்த்துருப்போம்ல அந்த படத்தை வந்து காமெடியாக ஒரு மாதிரி அந்த மொட்ட ராஜேந்திரன் வச்சு நகர்த்தியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அந்த சீன்லாம் ரொம்ப காமெடியாக நல்லா சிரிப்பாக இருக்குது. சார் எனக்கு நகைச்சுவை நடிகர்கள் அனைவருடைய கதாபாத்திரமும் நிறைவாக இருந்தது சார். ஸ்பெஷலாக ஹீரோயின் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ்னா காமெடி சார். காமெடியாக பாசிட்டிவ்னு சொல்லலாம். நெகட்டிவ்ன்ற மாதிரி எங்களுக்கு எதுவும் தெரியல சார். இப்போ நம்ம எல்லாம் இப்போ பார்க்குற படங்கள்லாம் ரொம்ப மாசாக ரொம்ப பொருட்செலவோடு பண்ணி அந்த மாதிரியே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியாக நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூட ஒரு விஷயமா இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, நம்ம குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.